ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷாப்தம் தேகம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युत् दैत्य विनिश्चितम्. ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा फलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मिता हरसि पीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मितामतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणि कात्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते मयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिरेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि दुष्टाः पृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां परिहान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமேவாதி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது. நாம் இப்போ ஸ்ரீ தேவி மகாத்மத்துல நவாங்கத்துல கடைசி அங்கமான 9வது அங்கம் ஸ்ரீ தேவி கவச்சம் என்கிறதான ஸ்தோத்திரத்துக்கு அர்த்த மகாத்மம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். கடந்த சத்சங்கத்துல 7 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிந்தாச்சு. இன்னைக்கு 8வது ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். யைஸ்து பக்தியா ஸ்மிருதாம் நூனம் தேஷாம் ரித்திஹி பிரஜாயதே. அம்பாளுடைய அனுகிரகம் 2 விதமாக கிடைக்கிறதா பக்தர்கள். எப்படின்னா, ஒருவர் பக்தியோட அம்பாளை ஆராதனை செய்வார்கள். இன்னொருத்தர் பக்தி இல்லாம சும்மா எல்லாரும் சொல்றாலே பகவான் இருக்காருன்னு சொல்லி வைப்போம், என்ன நஷ்டம் போம் அப்படிங்கிறதான எண்ணத்துல சொல்றவர்கள் உண்டு. பக்தி இல்லாம, இல்ல விபக்தியோட, இல்ல அஸ்ரத்தையோட, எப்படி வேணா வச்சுக்கலாம். அஸ்ரத்தை இல்லை என்றாலே பக்தி இல்லாம சொல்ற அர்த்தம். நாம 2000-3000 மந்திரங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரங்கள் ஜபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு நாமத்தாவதும் பயபக்த சிரத்தையோட, பரிபூர்ணமான நம்பிக்கையோட, அந்த நாமந்தான் நமக்கு சர்வம் அப்படிங்கிறதா நம்பிக்கையோட யார் ஒருவர் அம்பாளை தியானம் செஞ்சு கொண்டு ஸ்மரணம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்வார்களோ, இல்லை இந்த மந்திரம் தான் பராசக்தி, அந்த பராசக்தி தான் இந்த மந்திரம், அதுக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது கரெக்ட் தான், 100% ட்ரூ. நாமந்தான் உருவத்துக்கு காரணம், உருவம் தான் நாமத்துக்கு காரணம். நாமம் சப்ளிமெண்ட் உருவம், உருவம் சப்ளிமெண்ட் நாமம். ஸோ நாமம் இருந்தால் ரூபம் உண்டு, ரூபம் இருந்தால் நாமம் உண்டு. பரபிரம்மத்துக்கு மட்டும்தான் நாம ரூப விவர்ஜிதாயி நமஹா, பரபிரம்மஸ்வரூபணியான நிலை. நமக்கு பரபிரம்மஸ்வரூபனை பத்தி எல்லாம் இப்போ கவலைப்பட அவசியம் கிடையாது. நமக்கு அம்மான்னு கூப்பிட்டா என்னான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறோம், மேட்டர். நம்மளும் பெரிய மகான்கள் கிடையாது. நமக்கு சீரிய சின்ன 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 பக்தி. பராசக்திக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அம்மான்னு கூப்பிட்டாச்சுன்னா அம்பாள் நம்ம 2 கண்களையும் திறந்து நம்மளை பார்ப்பதாக ஒரு பாவனை பண்ணா போட போரும், முடிஞ்சு விட்டு பெரிய ஒரு தபசு பண்ணதுக்கு சமமாச்சு. ஆகவே சும்மா அம்பாளுடைய திருநாமங்களை சொல்றது நேரத்திலேயே பக்தி இல்லாமல் கூட சும்மா சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதா அப்படின்னு சும்மா சொன்னா கூட, அல்லது குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோகிணி, காளிகா, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா அப்படின்னு சும்மா ஒரு நாமத்தை சொல்ற நேரத்துல கூட அபரிமிதமான அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். இப்போ ஏஸ்து பக்தியா ஸ்மிருதாம் நூனம் தேஷாம் ரித்தி பிரஜாயதே. அதே நேரத்துல யாராவது ஒருவர், எவனாவது ஒருத்தன் பக்தியா ஸ்மிருதாகா, பக்தியோட ஸ்மரணை செய்வானானால், தேஷாம் அவனுக்கு அல்லது அவளுக்கு ரித்திஹி பிரஜாயதே. ரித்தி என்றால் சமிருத்தி, சமிருத்தி என்றால் புறவு எதுவும் இல்லாத நிலை.
எல்லாம் பரிபூர்ணமாக எதாவது எதாவது இடங்கள்ல எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சமிருத்தியாக இருக்கிறது. சமிருத்தி தான் சம்திருப்தியை கொடுக்கும். சமிருத்தி என்பது சம்திருப்தியை கொடுப்பதற்கு ஒரு உபகரணமாகிறது. ரித்தி என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு. தர்ம அர்த்த காம மோக்ஷ இந்த சதுர்வித புருஷார்த்தங்கள் நாளையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில சொன்ன மாதிரி அதுக்கு ரித்திகி அப்படின்னு பேர். பராசக்திக்கு ரித்தி அப்படிங்கிறதான ஒரு பேரே உண்டு. அதாவது சதுர்புத விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் என்பதனால ரித்திகி பிரஜாயதே, அவருக்கு நிறைய கிடைக்கிறது, சமிருத்தியாக நல்லபடியாக கிடைக்கிறது. நூனம், இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சந்தேகப்படாமல் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு இருக்கலாம். யாராவது ஒருத்தர் அம்பாளுடைய திருநாமங்களை சொல்லவோ அல்லது பகவதியை ஸ்மரணை செய்யவோ செஞ்சா அவர்களுக்கு இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு இருக்கு. சித்திகி அப்படி என்றால் ஞானம் என்றதான் அர்த்தம். ஞானம் என்றால் அறிவோடு செய்யக்கூடியதான கிரியைகள். அஜ்ஞானம் என்றால் அறிவு இல்லாமல் செய்யக்கூடியதான கர்மாக்கள். அப்படி பக்தியோட தேவி ஸ்மரணை செய்யக்கூடியவர்களுக்கு பராசக்தி அனுகிரகத்தை செய்கிறாள். பக்தி இல்லாமல் அனுகிரகத்தையும் செய்கிறாள் தேவி, பக்தி இல்லாமல் ஜபிக்கக்கூடியவருக்கு கூட அப்படின்னு. பிரேத சம்ஸ்தாது சாமுண்டா வாராகி மகிஷாசனா. பிரேத சம்ஸ்தா, பிரேதம் அப்படி என்றால் ஒரு உடம்பிலிருந்து ஜீவாத்மா விலகி விட்டது அப்படி என்றால் அந்த உடம்புக்கு பிரேதம் என்றதான பெயர். தமிழ்ல நீத்தர் அப்படின்பார்கள். இந்த பிரேத சரீரம் எல்லாத்துக்கும் சாட்சிபூதமாக இருக்கு. பிரேத சரீரத்திலும் பரிபூர்ணமான சுத்தி இருக்கக்கூடியது என்றதான ஒரு பேரும் அதுக்கு உண்டு. காரணம் என்னவென்றால் சரீரத்திலிருந்து அகம்பாவம், அகந்தை, அந்தகாரம், அஜ்ஞானம், நான் அப்படிங்கிறதான அந்த அந்தகாரம் அல்லது அகம்பாவம் இதெல்லாம் விட்டு விலகிறதுனால அந்த சரீரம் பரிசுத்தமாகிறது. இயற்கையாகவே சரீரம் விழுந்து கிடப்பதற்கு பிரேதம் என்றதான ஒரு பேர். அதனால பிரேதா அவஸ்தா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. பிரேதம் என்பது ஒரு அவஸ்தை, ஒரு நிலை. இங்க சாமுண்டா என்கிறதான தேவி அந்த பிரேத சரீரத்துக்கு மேல அமர்ந்திருக்காள். சண்டி, சாமுண்டா, சுடலபத்ரகாளி, காளி இப்பேற்பட்டதான தாந்திரிக முறைப்படி பூஜை புனஸ்காராதிகள் எல்லாம் செஞ்சு மந்திர சித்தி அடைகிறதான பக்தர்கள் உண்டு. இங்க பொதுவாக என்ன சொல்லி வர்றார் அப்படின்றால் பிரேதம் தானே, அது அனாதையாச்சு நினைச்சுக்க வேண்டாம். அந்த பிரேத சரீரத்திலையும் அம்பாள் சாமுண்டா என்கிறதான பேரில் அதை ஒரு இருப்பிடமாக கருதி அது மேல் அமர்ந்திருக்காள். அப்போ அம்பாளுடைய அந்த கருணை என்பது உயிரிருந்து உயிரோடு நடமாடக்கூடியதான உடம்புக்கு மட்டுமல்ல, இறந்து போனதான அந்த சரீரத்துக்கு கூட அம்பாள் தன்னுடைய கருணையை காட்டுகிறாள் என்றால், தன்னுடைய அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாள் என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு என்று நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சகுனங்களிலே உத்தமமான சரீரம் பிரேத சரீரம். அதுபோலவே இந்த மயான பூதங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியதானது இந்த பிரேத சரீரம். பிரேத சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. நல்ல ஆகாரங்களை உண்டு, சத்கர்மாக்களை செஞ்சு, சத் மந்திரங்களுடைய ரசத்தை பானம் செஞ்சு, அம்பாளினுடைய அல்லது உபாசனாமூர்த்தியினுடைய அந்த திரு கண்களிலிருந்து வந்ததான பார்வை நம் உடம்பிலை பட்டு பரிசுத்தம் பண்ணி பொக்கிஷமாட்டமா வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உடம்பை. காரணம், இந்த உடம்பை நாம் 3 பேருக்கு விட்டு கொடுக்கிறோம். ஒன்று கிரிமேஷன், அது நெருப்பில் போடுறது. மகாவிஷ்ணுவுக்கு ஆகூதியாக கொடுக்கக்கூடியதான ஹவிசு தான் இந்த உடம்பு. அதனாலேயே பராசக்தி என்பவள் அந்த உடம்பை கட்டி காப்பாற்றி வருகிறாள். அந்த உடம்புக்கு ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்க வைக்கிறாள். இன்ஃபேக்ட் உயிர் இருக்கிறத விட அதிகமாக மரியாதை கிடைக்கும் இறந்த பிறகு. சத்ரு கூட நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அதே நேரத்தில் உயிர் இருக்கிற நேரத்தில் சத்ரு பார்க்க மாட்டார், கோர்ட்டில் தான் பார்ப்பார் இந்த உடம்பை. அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கக்கூடியதான அந்த சரீரம். இனி ஒன்று பூமியில பூமாதேவியிடம் கொடுத்து விடுகிறார். அது இந்த யக்னேஸ்வரன் அல்லது யோகேஸ்வரன் என்கிறதான மகாவிஷ்ணுவை அவருடைய பத்னியான யோகேஸ்வரிக்கு போய் சேர்றது. யோகேஸ்வரனுக்கும் யோகீஸ்வரனுக்கும் வித்தியாசம் உண்டு. யோகீஸ்வரன் என்றால் பரமேஸ்வரன், யோகீஸ்வரி என்றால் மகாபார்வதி தேவி. யோகேஸ்வரன் என்றால் மகாவிஷ்ணு, யோகேஸ்வரி என்றால் யக்ன பத்னியான, இந்த கதையை முன்னாடி கத்துட்டோம். இந்த பூமாதேவியை மகாலட்சுமிக்கு போய் சேர்றது. 3ஆவதாக வாயுவிடம் கொடுத்து விடுகிறார்கள். 4ஆவதாக
ஜலத்துல உபேட்சை செய்து விடுகிறார்கள். ஐந்தாவதாக ஆகாயத்துக்கே கொடுக்கிறார்கள். சோ பஞ்சபூதத்திலிருந்து உருவாக்கப்பட்டதான இந்த உடம்பை, அந்த ஜீவாத்மா அந்த உடம்பை விட்டு போன பிறகு அந்த பிரேத சரீரத்தை பஞ்சபூதங்கள்ல யாருக்காவது ஒருத்தரிடம் கொடுத்து விடுகிறார்கள். அது ரொம்ப சிறப்படைந்தது எது என்றால் அக்னிக்கு கொடுப்பதுதான். நேரடியாக பண்ணக்கூடியதாக ஒரு பெரிய மகா யத்னம். ஒரு உடம்பை வைத்துக் கொண்டுதானே பெரிய 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 யாக யத்னாதிகள், தபசு, ஸ்மரணை, தியானம் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு உள்ளதல்வா? அந்த உடம்பையே நாம் இறைவனுக்காக கொடுக்கிறோம் என்றால், அவர் ஹவிஸாக நாம கொடுக்கிறோம் என்றால், அந்த யக்னத்தில் அந்த அக்னியில சேர்த்து விடுகிறோம் என்றால் அதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியுமா என்பதனால்தான் இந்த சாமுண்டா என்கிறதான தேவி பிரேத சம்ஸ்தாகா, பிரேதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். து சாமுண்டா வாராகி மகிஷாசனாகா. வாராகி தேவி என்பவள் மகிஷனை ஆசனமாக கொண்டவள். மகிஷன் என்றால் இந்த பஃபலோ இருக்கே, எருமை. அந்த மகிஷாசுரனை வென்ற பிறகு அவனை தனக்கு வாகனமாக வைத்துக் கொள்கிறாள் தேவி. அரக்கர்கள் எல்லாம் ஒரு தடவை அம்பாளிடம் இருந்து அடிபட்டு மடிந்து விட்டார்களானால் அவர்களுக்கு புனிதமான ஒரு வாழ்வு அல்லது வேலையை அம்பாள் போட்டு கொடுக்கிறான். காரணம் என்னவென்றால், இவர்களுடைய எல்லாம் மனைவி எப்பொழுதுமே இன்வேரியபிளி பராசக்தியினுடைய பக்தர்களாக இருக்கத்தான் வாய்ப்பு. அப்ப அவர்கள் எல்லாம் என்னுடைய கணவனுக்கு சகல சௌபாகியங்களை கொடுக்க வேண்டும், ஆயுஷை கொடுக்க வேண்டும், எனக்கு நீ தீர்க்க சுமங்கலித்துவத்தை தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வார்கள். அம்பாள் ஒருவேளை அவர்களுக்கு ததாஸ்தூன்னு சொல்லி கொடுத்திருந்தாளானா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அவர்களிடம் இருந்து அந்த உடம்பிலிருந்து எடுத்ததான ஜீவாத்மாவை அம்பாள் அதுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுகிறாள். அதன் பிறகு எந்த ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு தர்மங்களை நிஷித்தம் பண்ண முயற்சி பண்ணி வாழ்ந்து வந்தார்களோ அதையே தனக்கு ஆயுதம் அல்லது தனக்கு வாகனமாக வைத்துக் கொள்கிறதான வழக்கம் உண்டு. எப்பவுமே நாம ஒரு இடத்தை கேப்சர் பண்ணிட்டோம், ஆனால் அந்த கேப்சர் பண்ண இடத்தில் இருக்கிறதான சர்வ சொத்துக்களும் நமக்கு அதீனமாகிறது. நம்ம எப்படி வேணா பயன்படுத்திக் கொள்ளலாம். வார் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாது இல்லையா? எந்த யுத்தம் பண்ணாலும் அப்படித்தானே பழக்கம். ஆகவே பிரேத சம்ஸ்தா து சாமுண்டா வாராகி மகிஷாசனா. 9வது ஸ்லோகம். ஐந்திரி கஜசமாரூடா வைஷ்ணவி கருடாசனா மாகேஸ்வரி விருஷாரூடா கௌமாரி சிகிவாகனா. இதெல்லாம் சப்த மாதர்களை பற்றி சொல்லி வருகிறார்கள். முதல்ல நவதுர்காவை பற்றி தெரிஞ்சுட்டா அதன் பிறகு சப்த மாதர்களை சொல்லி வராள். இந்த சப்த மாதர்களுடைய திருநாமங்களை உச்சரிப்பதனாலேயே சப்த கோடி ஜென்மங்கள் செஞ்சதான பாவம் நம்மிடம் இருந்து விலகிவிடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்பேன். நீங்க இறைவனுடைய திருநாமம் தான் இறைவன், என்னுடைய பேரு தான் நான். அதுபோல ஒவ்வொருத்தருடைய பேரு தான் அவங்க. அப்போ பராசக்தி, ஜெகஜனனி, சாமுண்டா, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, ஐந்திராணி அப்படின்னு சொல்ற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் அந்த நாமந்தான் தேவி. அந்த நாமத்தை நாம் உண்டிருக்கோம், அதாவது நாம் கன்சியூம் பண்ணியிருக்கோம் என்றால் சிரவணத்தினாலேயோ மரணத்தினாலேயோ சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் என்றதான 5 தன்மாத்ரா உருவத்தில் நாம் கன்சியூம் பண்ணியிருந்தோமானா அது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கு, நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான ஜீவாத்மாவில் ஸ்பர்சனமாயிருக்குது. அதனால அந்த பகவானுடைய அம்சம் நம்மிடம் இருப்பதனால நம்மிடம் இருக்கக்கூடியதான பாவங்கள் எல்லாம் விசப்ஜிதா, அது எல்லாமே வெளியே கரையேற்றப்படுகிறது, அது நம்மிடம் இருந்து போய்விடுகிறது. அப்படிதான் நாம் பரிசுத்தமாகிறோம். ஐந்திரி கஜசமாரூடா வைஷ்ணவி கருடாசனா மகேஸ்வரி விஷாரூடா கௌமாரி சிகிவாகனா பிராமி ஹம்சசமாரூடா சர்வாபரண பூஷிதா நானாபரண சோபாட்யா நானா ரத்னோபசோபிதாக. 10வது ஸ்லோகம் முடிகிறது. சாமுண்டாவுக்கு காளி என்றதான ஒரு பேரும். காளிதான் சாமுண்டா. அப்ப காளி என்பவள் பிரேத சம்ஸ்தாது, பிரேதாசனத்தில் ஸ்திதி செய்யக்கூடியவள், வாசம் செய்யக்கூடியவள், தனக்கு அது இருப்பிடமாக கொண்டவள். வாராகி, வாராகி என்கிறதான மகாசக்தி. வாராகி என்பவள் ஒவ்வொரு சாதகனுடைய இடது பாகத்திலையும் இருக்காள். இடது கரம் என்பதை வாராகிதான். வலது கரம் என்பது மாதங்கி. இது கவச ஸ்லோகத்திலும் படிச்சிருக்கோம். மகிஷாசனாகா, மகிஷத்தை ஆசனமாக கொண்டதான வாராகி தேவி. ஐந்திராணி, இந்திராணி தேவிக்கு ஐந்திராணி. கஜாசமாரூடா, கஜத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். இந்திரனுடைய ஐராவதம் தானே இந்திரனுக்கு வாகனம். அவ ஃபேமிலி கார் வச்சுருக்கா வச்சுக்கோமே. ஐந்திராணியும் இந்திரனும் 2 பேருமே யானையத்தான் அவர்கள் வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கார்கள். அப்படி யானை வாகனத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியதான இந்திராணி தேவி உன்னை நான் ஸ்மரணை செய்கிறேன். ஐந்திராணி
கஜாசமாரூடா வைஷ்ணவி கருடாசனா. வைஷ்ணவி விஷ்ணு பகவானுடைய மகாசக்திக்கு வைஷ்ணவி என்றதான பேரு. இந்த வைஷ்ணவி தேவி என்பவள் கருடன்ல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள், தோற்றம் அளிக்கக்கூடியவள். பட்சிகள்ல ரொம்ப ராஜா என்று பேறுபட்டவர் கருடன். கருடனுக்கு மகாசக்தி உண்டு. மகாவிஷ்ணுவனுடைய பரம பக்தன் ஆஸ் வெல் அஸ் அவருடைய வாகனம். அப்படி கருடன்ல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் 2 பேரும் சேர்ந்து பிரயாணம் செய்வார்கள். சில நேரம் தனித்து பிரயாணம் செய்வார்கள். அப்படி கருடாசனஸ்தையான இந்த வைஷ்ணவி தேவியை நான் தியானம் செய்கிறேன். மகேஸ்வரி விருஷாரூடா, ரிஷபத்தில காளை, நந்தி. நந்தி என்றால் தர்மம் என்றுதான் அர்த்தமும் உண்டு, பக்தியின் சின்னம் என்றுதான் அர்த்தமும் உண்டு. மகேஸ்வர சக்தி என்பவள் ரிஷபத்தில அமர்ந்து தர்சனம் கொடுக்கிறாள். கௌமாரி சிகிவாகனா, சுப்பிரமணியத்தினுடைய சக்தி, முருகருடைய சக்தி சுரூபிணி கௌமாரி. அந்த கௌமாரி தேவி என்பவள் சிகிவாகனா, மயில்ல வாசம் செய்யக்கூடியவள். மயூரத்துல மயில்ல ஏறி உட்கார்ந்து பிரயாணம் செய்யக்கூடியவள். சிகி என்றால் நம்மளுடைய தலையினுடைய பின்புறம் இருக்கே, பேக் சைடு மெடிலா பிளாங்கெட்டா இருக்கு, அந்த இடம், அதுதான் சிகி. சிகியில தான் குடும்பம் வச்சுக்கிறோம் நாம. சிகி என்றாலே குடும்பம் என்றதான அர்த்தமும் உண்டு. டில்ட் சொல்லுவா சில இடங்கள்ல. அங்கதான் நம்மளுடைய எல்லா விதமான சூப்பர் நேச்சுரல் பவர், பக்தி சாஸ்திரம், ஞான சாஸ்திரம் இதெல்லாம் குடிகொள்ளக்கூடியதான இடம் தலையினுடைய பின்புறம் தான். மயில் ஞான சம்பந்தமானது முருகப்பெருமானுக்கு. பிரபஞ்சம் பூராவும் சஞ்சாரம் செய்யக்கூடியதான சக்தியும் திறமையும் உள்ளது. பலதையும் பார்த்த அனுபவம் இருக்கக்கூடியதான ஒரு வாகனம். அப்படி மயில் வாகனமாக சுப்பிரமணிய சக்தியான கௌமாரி தேவி நான் தியானம் செய்கிறேன். ஹம்ச சமாரூடாக பிராமி தேவி, பிரம்மசக்தி என்கிறதான பிராமி, பிரம்மணியான மகா திரிபுர சுந்தரி பராசக்தி சரஸ்வதி தேவியாக பிரம்மபத்னியாக இருக்கக்கூடியவள். அந்த பிரம்மபத்னியானவள் எதை வாசம் செய்கிறார் என்றால் ஹம்சத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். ஹம்சம் என்பது நம்முடைய ஜீவாத்மாவுக்கு சமம். நம் ஜீவாத்மாவில பராசக்தி உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறதான பாவனை, எண்ணம், ஞானம் யார் ஒருவருக்கு வந்திருக்கோ அவர்களுக்கு அந்த நேரத்திலே முக்தி கிடைச்சாச்சு. இனிமே பிராரப்த கர்மத்தை தீர்ப்பதற்காக வாழ வேண்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால்தான் ஹம்சாரோடையான ஞான சம்பந்தம், ஞானம்தான் மோட்சத்துக்கு காரணம் அல்லவா? ஞானம் இல்லாமல் ஒரு பொழுதும் மோட்சம் கிடைக்காது, முக்தி கிடைக்கும். மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஞானம் தேவை. அந்த பிராமி தேவி என்றவள் எப்படி இருக்கலாம்? ஹம்சா சமாரூடாக சர்வாபரண பூஷிதா, சர்வ விதமான ஆவரணங்களை அணிந்து கொண்டு, இப்பேற்பட்டதா தேவியாக, தீர்க்கம் மல்டிபிள் ப்ளூரல், தேவி தேவியாக. இந்த 7 தேவிமாரையும் நாம் அவரவர்களுடைய அந்த ஆசனங்களை அமர்த்து அந்த வழியாக தியானம் செய்து பார்க்கிறது, ஸ்மரணம் பண்ணி பார்க்கிறது, திருநாமங்களை சொல்லி பார்ப்பது. இதே போலும் இதனால் என்ன இருக்குன்னா, நானாபரண சோபாத்தியாக, பலவிதமான ஆபரணங்களுடைய காந்தியினால சோபையை கொடுக்கக்கூடியவள், பிரகாசத்தை உண்டு பண்ணுவள், பக்த ஜனங்களை தன்னிடம் காந்த சக்தி போல இழுக்கக்கூடியதான தன்மை படைத்தவள். நானா ரத்னோபசோபிதாம், பலவிதமான ரத்னங்களால சோபிக்கக்கூடியதான இந்த பராசக்தி. குரோத சமாகுலாக, குரோதம் இருக்கக்கூடியவள். யாரிடம்? பக்தனுடைய எதிரியிடம் கோபத்தை காட்டக்கூடியவள். பக்தனிடம் தேவிகாவும் காட்டுவதில்லை, பக்தனுடைய எதிரியிடம் கோபத்தை காட்டக்கூடியவள். குரோதாகாராங்குஷோஜ்வலா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் திருநாமம் இருக்கு. அந்த குரோதம் வர நேரத்தில் அங்குசத்தை பிரயோகம் செய்யலாம் அந்த தேவி. அப்படி குரோத சமாகுலாக, பயங்கரமான கோபத்தை காட்டக்கூடியதானவளாகவும் இருக்காள் தேவி. ரதமாரூடா திருஷ்யதே, அந்தந்த ரதங்கள்ல அமர்ந்து பக்த ஜனங்களுக்கு தர்சனத்தை கொடுக்கக்கூடியவள். ரதம் என்றாலும் ஜீவாத்மா என்றால் ஒரு பேருண்டு. ரதம் என்றால் சஞ்சாரம் செய்யக்கூடியது, டிராவல் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கிறதான ஒரு பேடகம், ஒரு டிவைஸ், ஒரு உபாதி. அப்ப இந்த உடம்பில் வாழ்ந்துருக்கிறதான அல்லது இந்த உடம்பு எதை ஒட்டி வாழ்கிறதோ அதுக்கு இந்த ஜீவாத்மா என்றுதான பேர். இந்த ஜீவாத்மா என்பதை ரதத்தை போல சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு அப்படின்னு சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஏதோ ஒரு காலத்துல இந்த பகவத்ஸ்மரணை இறை ஞானம் அடைந்த பிறகு அந்த ஜீவாத்மாவுக்கு பெர்மனன்ட் ஹவுஸ் அலாட்மெண்ட் வருது. இன்னும் வாடகைக்கு வீடு போற மாதிரி அங்கங்க ஒரு இடத்துல போய் 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 ஏற வேண்டாம், ஒரே இடத்துல சிவசாயுஜத்தை அடைந்து விடுகிறது. அப்படி சாமுண்டாதேவி என்பவள்
பிரேதாசனஸ்தையாகவும், வாராகி தேவி என்பவள் மகிஷத்தின் மேலே அமர்ந்து இருக்கக்கூடியவளாகவும், ஐந்திராணி என்பவள் ஐராவதம் என்பதான கஜாரோடையாக இருக்கக்கூடியவளாகவும், வைஷ்ணவி தேவி கருடாசனத்தில் அமர்ந்து தர்சனம் கொடுக்கக்கூடியவளாகவும், மகேஸ்வரி என்பவள் ரிஷப வாகனத்திலே அமர்ந்து தர்சனம் கொடுக்கிறாள். கௌமாரி என்பவள் மயில் வாகனையாக இருக்கக்கூடியவள், பிராமி ஹம்ச வாகனையாக இருக்கக்கூடியவள். இப்படி சர்வாபரண பூஷிதையாக இருக்கக்கூடியதான இந்த தேவிமார்களே நானாவிதமான ரத்னாபரணங்கள் அவங்களுடைய உடம்புல போட்டுக் கொண்டிருக்கிறதாகவும், அதிலேருந்து வரக்கூடியதான ஜுவலன சக்தியினால ஒவ்வொரு ரத்னாங்களும் எப்படி சோபிதமாக இருக்கிறதோ அந்த சோபை இரண்டு விதமாக பிரயோஜனப்படுகிறது. பக்தனுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஊட்டுகிறது, ஆனந்தத்தை ஊட்டுகிறது, ஆஹ்லாதத்தை ஊட்டுகிறது. அதே நேரம் இந்த ஆபரணங்களிலிருந்து வரக்கூடியதான இந்த சோபை என்பது எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு நாசத்தையும் பயத்தையும் ஊட்டுகிறது. ஒரே ஆபரணம் தான், அதனால் ரெண்டு விதமாக அது பிரயோஜனப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்படிதான் சத்துருக்களாக இருக்கக்கூடியதான, எதிரிகளாக இருக்கக்கூடியதான தைத்தர்களை எல்லாம் அதிகோபத்தோட அம்பாள் பார்த்து அந்த அவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வமாருக்கு சொல்லியிருக்கக்கூடியதான குறிப்பிட்டதான ரதங்கள்ல ஏறி அமர்ந்து யுத்தத்தை செஞ்சு தைத்தர்களை இல்லாமல் செய்து பக்தர்களுடைய திருமனசுல சந்தோஷத்தையும் ஆகலாத்தையும் உண்டு செஞ்சாள். அதனால்தான் பக்த ஜனங்களுடைய அனிஷ்டமானது, கஷ்டகாலமாக இருக்கக்கூடியதான ஒவ்வொரு நிமிஷங்களையும் அம்பாள் இல்லாமல் செய்து விடுகிறாள். இது சப்தமாதர்களுக்கு மட்டுமே உரியதான ஒரு அனுகிரக சக்தி. அம்பாள் இந்த சப்த மாதர்களுக்கு உங்களை யாரெல்லாம் பக்தி சத்தையோட உங்களுடைய திருநாமங்களை ஜெபம் செய்வார்களோ அவர்களுக்கு சப்த கோடி ஜென்மாக்களை செஞ்சதான பாவங்களை அவரிடமிருந்து இல்லாம பண்ணி உங்களுடைய திருநாமத்தினுடைய மகா புண்ணியத்தினால அந்த ஒவ்வொரு பக்தர்களையும் புண்ணியவான்மாராக்கி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு அனுகிரகத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் அம்பாள் கொடுக்கிறார். இப்படி சப்த மாதர்களுடைய வர்ணனை வர்ணித்து விட்டார். அடுத்ததாக 11வது ஸ்தோத்திரம். சங்கம் சக்கரம் கதாம் சக்திம் ஹலஞ்ச முசலாயுதம் கேடகம் தோமரஞ்சைவ பரசும் பாசமேவச்சா குந்தாயுதம் திரிசூலஞ்ச சார்ங்க யுதமனுத்தமம் தைத்யானாம் தேகநாசாய பக்தானாம் அபயாய ச தாரயந்தியாயு தானீத்தம் தேவானாஞ்ச ஹிதாய வை. இனிமே இந்த தேவதைகள் எல்லாம் எப்பேற்பட்டதான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கார்கள். ஒவ்வொரு ஆயுதங்களும் விசித்திரமான ஆச்சரியமான சக்தியை உட்கக்கூடியவர்கள். காரணம் என்ன என்றால், பலவிதமான அரக்கர்கள் பலவிதமான வரங்களை வாங்கி கொண்டு எங்களுக்கு இப்படியெல்லாம் தான் மரணம் சம்பதிக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கினத்தினால அதுக்கேற்றபடியான ஆயுதத்தை உருவாக்கி அதன் வழியாக அவர்களை நிகிரகம் செய்தாள் தேவி. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான துர்வாசனைகள், துஷ்ட சக்திகள், இவர்களெல்லாம் தைத்தர்களாகவும் அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மிஷின் தேவை அல்லது டிவைஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நகம் கட் பண்றதுக்கு வெட்டுக்கத்தி தூக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. சின்னதாக ஒன்று தேவை, நெயில் கட்டுற அவ்வளோதான். ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடாத ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ரிமூவ் பண்றதுக்கும் ஆட் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை, நமக்கு ஒரு குறிப்பிட்டதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறது. அதுபோல தைத்தர்களுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நித்திரம் செய்யக்கூடியதான குறிப்பிட்டதான ஆயுதங்களோட சோபிக்கக்கூடியவள். சங்கம் சக்கரம், சங்கத்தையும் சக்கரத்தையும், கதாம் சக்தியும், கதை வேல், ஹலம் முசலாயுதம், அதன் பிறகு இரும்பொலக்கை. இப்படி ஹலம் முசலாயுதம், கேடகம் தோமரம். கேடகம் தோமரம் அப்படிங்கிறதான ஆயுதங்கள், அதாவது டிஃபெண்ட் பண்றதுக்குள்ளதுக்கு கேடகம் என்றதான பெயர். தோமரம் என்பது ஒரு குறிப்பிட்டதான ஆயுதம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் பரசும் பாசம். பரசு என்றால் இந்த ஆக்ஸ், பரசுராமன் கையில் வைத்திருக்கக்கூடிய கோடாலி. பாசம் என்றால் கயிறு. திருத பாசாங்குஷ புஷ்பபான சாப்பாம் அனிமாதி விராவிரதாம் மயூகேஹி அகம் இத்தேவ விபாகே பவானி அப்படின்னு லலிதாசஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தை வருது. அம்பாளுடைய திருவுருவத்தில் அணிந்திருக்கக்கூடியதான ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாம் வர்ணிக்கிற நேரத்தில் பரசு, பாசம், அனுத்தமம், சார்ங்கயுதம், ரொம்ப சிரேஷ்டமான வில்லு, யானை கொம்பு போல இருக்கிறதான பலமான சக்தி வாழ்ந்ததான கொம்புனால செஞ்சிருக்கிறதான அம்பாளினுடைய அந்த வில்லு. அம்பாளுக்கு பலவிதமான வில்லு இருக்கு. மனோருபேக்ஷகோதண்ட பஞ்சதன் மாத்திர சாயகாயே நமகா, கரும்பு வில்லு இருக்கு அம்பாளுக்கு. பலவிதமான வில்லுகள் இருக்கு. சிரேஷ்டமான கொம்புனால உருவாக்கப்பட்டது யானை தந்தங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அப்பேற்பட்டதா கொம்புனால் இருக்கிற வில்லு.
இத்தம் ஆயுதானி, இப்பேற்பட்டதான ஆயுதங்களை தைத்தியானாம், அசுரர்களுடைய மேல பிரயோகம் செய்வதற்காக, தேகநாசையா, அவங்களுடைய தேகநாசத்தை உண்டு பண்ணுவதற்காக, அவர்களை நிகிரகம் செய்வதற்காக, பக்தானாம் அபயாச்சா, பக்தர்களுடைய அனுகிரகத்துக்காகவும் பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும், தேவானாஞ்ச, தேவர்களுடைய ஹிதாயவை, அவர்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக, ஹிதம் அப்படின்றால் நல்லது, தாரயந்தி, அதற்காக தன்னுடைய கரங்களில் இப்பேற்பட்டதான ஆயுதங்களை எல்லாம், திவ்ய ஆயுதங்களை எல்லாம் அம்பாள் வந்து கரங்களிலே பிடித்து கொண்டு பக்த ஜனங்களுக்கு முன்னாடி தரிசனம் கொடுக்கிறாள். அப்போ பக்தர்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டுமல்ல, ஒரு திருப்தியும் ஏற்படுகிறது, தைரியமும் வருது. இப்போ ஒருவர் வந்து பரசுவனால மட்டும்தான் எனக்கு வந்து மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி ஒரு அரக்கன் போட்டி போடுறார் யுத்தத்துல. ஆனா அம்பாளோட கையில பரசு மட்டும் இல்லை, வேற என்னெல்லாமோ ஆயுதங்கள் இருக்கு. பக்தனுக்கு என்ன சந்தேகம் வருமா வராதா? இந்த அம்மா எது முக்கியமா எடுத்துட்டு வரணும் அதை எடுத்துட்டு வந்துட்டு இல்லை, சும்மா அந்த அஸ்திரம் இந்த அஸ்திரம் எல்லாம் போட்டா அவனுக்கு ஜுஜுபி, அவன் தூக்கி பேர் போட்டுருவாங்க அடிச்சு. பரசு எங்க? அதனாலதானே இவருக்கு மரணம் சொல்லி இருக்கு. அப்போ அதே அம்பாள் வந்து தன்னுடைய கரத்துல ஒரு பரசுவையும் வைத்துக் கொண்டிருக்காள் என்றால் பக்தனுக்கு உறுதியாகிவிடும், என்னைக்காவது எப்பாவது ஒரு கரெக்ட் டைம் பார்த்து இந்த பரசுவை பிரயோகம் பண்ணி அவன் நிகிரம் பண்ண போறான். அது வரைக்கும் அம்பாள் வந்து பலவிதமான அஸ்திரஸ்திரங்களை உபயோகப்படுத்தி அவனோட விளையாடி கொண்டிருக்காள், அல்லது அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான மற்ற வரசித்தமான ஆயுதங்களை எல்லாம், பவர்ஃபுல் ஆயுதங்களை எல்லாம் டிஃப்யூஸ் பண்றா. அதில் அவனிடம் வந்து திரும்பி வாங்கி 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 பிரத்யாஸ்திரங்களை போட்டு அதை டிஃப்யூஸ் பண்றா, அதனுடைய வீர சக்தியை இல்லாமல் செய்கிறாள். கடைசியில பரிசு ஆயுதத்தை எடுத்து அவனை மண்டையில் ஒரு போட்டு போடுறான். அதோட அவங்க சாப்டர் முடியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வார் டாக்டிக்ஸ் இல்லையா? அதனால்தான் சப்த மாதர்கள் அவர்களுடைய தேவிமார்கள் எல்லாமே வந்து சங்கம், சக்கரம், கதை, வேல், கலப்பை, இரும்பொலக்கை, பரிஜம், தோமரம், இந்த கோடாலி, கயறு, குந்தம், திரிசூலம், கொம்பினால் செய்யப்பட்டதான வில்லு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பலவிதமான ஆயுதங்களோட அம்பாள் வந்து அசுரர்களை நிகிரகம் செய்கிறாள் என்கிறதான நம்பிக்கையோட அப்பேற்பட்டதான உருவத்தை நாம் ஸ்மரண செய்ய வேண்டும். இந்த சப்த மாதர்களுக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான சகதேவிமார்கள் இருக்கா, அவெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவா இந்த யுத்தத்துல. அதனாலதான் சப்த மாதர்கள் இருந்து அனன்யமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்நியர்களாக இருக்கக்கூடியதான தேவிமார்கள் எல்லாம் பலவிதமான ரதங்கள்ல ஏறி அமர்ந்து சப்தபாதர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் பக்தர்களுக்கு வந்து சுக சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவும் இப்பேற்பட்டதான மகா பாதகம் செஞ்சதான பெரிய பெரிய பாவம் செய்ததான மகா பாவிகளாக இருக்கக்கூடியதான அரக்கர்களை எல்லாம் இந்த தேவிமாரெல்லாமா சேர்ந்து ஜெகத் ரட்சணத்துக்காகவும் மாதவாசத்தை காட்டி கொடுப்பதற்காகவும் பக்தர்களை வந்து உன்னதமான தார்மீக பாதையில கூட்டிச் செல்வதற்காகவும் பக்த ரட்சணத்துக்காகவும் சர்வாபரண பூஷதியாகவும் சர்வ ஆபரண பூஷதியாகவும் சர்வ ஆயுத பூஷணியாகவும் எல்லாம் ஆக பக்தர்களுக்கு முன்னாடி தரிசனத்தை கொடுக்கிறாள். அதே அந்த உருவத்தை நாம் தியானம் செய்கின்ற பொழுது நம்மிடம் அடங்கி இருக்கக்கூடியதான இல்லை, நம்மிடம் வாசம் செய்யக்கூடியதான ஆசுரிக சக்தி, ராட்சசிக சக்தி, தானவ சக்தி, பொறாமை போன்றதானது ஷட் வைரிகள் சொல்லுவாமல்லோ, கந்தர்வம், டம்பம், அகம்பாவம், இப்பேற்பட்டதான அரக்கர்கள் எல்லாம் அது இல்லாம செஞ்சுவிடும். அன்பார்ச்சுனேட்லி இவங்கெல்லாம் போனதுமே திரும்பியும் வரும் நம்ம உடம்புக்குள்ள. காரணம் என்னன்னா, நம்ம பிரயோகம் செஞ்சிருக்கக்கூடியதான அந்த நாமங்கள் ரொம்ப பயபக்தி சத்தையோட பண்ணியிருந்தா அது ரொம்ப நேரத்துக்கு ரிட்டைன் பண்ணும் அந்த சக்தி உடம்புல. நாம வந்து ஏதாவது ஒரு துஷ்ட கர்மாவில் ஈடுபடவோ அல்லது ஏனோதானோ சொல்லி இருந்தோமானா அதுக்கு சக்தி அவ்வளவு நேரத்துக்கு இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு, போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டிகாக்ஷனில் இருக்கிறதான காஃபிக்கும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்ல கலந்து வச்சது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த வாசனை அங்கேயே இருக்கும். ரெண்டாவது டிகாஷன்ல போட்டது வந்து 2 மணி நேரம் தான் இருக்கும். மூணாவது போட்டது 10-15 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காப்பி தானா கேட்கற அளவுக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் காப்பியில குடிக்கிற ஆள் கிடையாது, நான் காப்பி குடிக்க மாட்டேன், காப்பி டீல குடிக்க மாட்டேன். 14வது ஸ்லோகம். மகாபலே மகோத்சாகே மகாபய விநாசினி திராஹி மாம் தேஹி துஷ்பிரேக்ஷே சத்ருநாம் தயவர்தினி அல்லது பயவர்தினி. இப்போ சத்ருக்களுக்கு பயவர்தினி, பக்தர்களுக்கு தயவர்தினி. பக்தர்களிடம் அம்பாள் வந்து தயையை அதிகம் காட்டுறாள், அரக்கர்களிடம் மகாபாதகம் செஞ்சவர்களிடம் பயத்தை அதிகமாக்குறாள். மகாபலே அப்படின்னா மகாசக்தி ஸ்வரூபிணி, ரொம்ப அதிகம் பலம் இருக்கக்கூடியவள். ஆயுதங்கள்ல வந்து வஜ்ராயுதத்துக்கு எவ்வளவு பலம் அதிகம் இருக்கோ அது போலவே அம்பாளுடைய உடம்பு வந்து ரொம்ப மிருதுலமாக, பார்க்கறதுக்கு ரொம்ப மிருதுலமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்க, எல்லாம் ஓகே எக்ரி. ஆனா யாராவது போய்
அம்பாவை நோயை வைக்கிறோம் அப்படிங்கிறதான எண்ணத்துல ஏதாவது தாக்கு நடத்த ட்ரை பண்ணாதான் அது வஜ்ரத்துக்கு சமமாயிடும். அதனால மகாபலை என்றதான பேரு. மாயாசக்தி ஸ்வரூபிணியான இந்த பரமேஸ்வரி மகாபலத்தோடு இருக்கக்கூடியவள். எப்பேற்பட்டதான எந்த அளவுக்கு பலம் தேவையோ அந்த அளவுக்கு பலத்தை தன்னிடம் வருத்தி கொள்ளக்கூடியதான அஷ்டமாசக்திகளுக்கு ஜனனியாக இருக்கக்கூடியவள் தேவி. இப்ப அனுமான் வந்து எல்லார்ட்டையும் வந்து தன்னுடைய பெரிய ஆகாரத்தை காட்டி கொடுக்க மாட்டார். சின்ன பக்தனாட்டம் இருப்பார். எப்ப இருக்கா அரக்கருக்கு வந்து போக்கித்தனம் அதிகம் பண்ணி மகாசக்திவான் பலம் இருக்கு அப்படின்னா அப்ப அவர் வந்து சும்மா மனசை தியானம் பண்ணுவார். ராம் 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 அப்படின்னு, அவ்வளவுதான். ஒரு ராம் சொல்ல 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 உடம்பு வான் பெருசாயிட்டே வரும். அப்புறமா காலால எட்டி உதப்பார். இது பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. அது போலவேதான் நாமளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பகவான் கிட்ட ஒரு தடவை சொல்லுவோம். கொஞ்சம் கூட சீரியஸ் இஷ்யூ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சொல்லுவோம். இன்னி ரொம்ப சீரியஸ் இவ பண்ணலைன்னா அவ்வளவுதான், நானே இருக்க மாட்டேன் நேரத்தில் என்ன பண்ணுவா, ரொம்ப கத்தி சொல்லி ரொம்ப அவசரப்பட்டு சொல்லத்தே 10 தடவை சொல்லி அம்பாளை வந்து துன்புறுத்தக்கூடியதான ஒரு செயலை நாம் ஏற்படுகிறோம் அல்லவா. அதனாலதான் நீங்க திராகிமாம்னுங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கா. முன்னாடி சொல்லி கொடுத்துட்டே பாகிமாத்துக்கும் திராகிமாத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால மகோத்சாகே நல்ல செல்ஃப் என்கரேஜபிள் அல்லது செல்ஃப் மோட்டிவேட்டட், அதுதான் மகா உற்சாகம் இருக்கக்கூடிய உற்சாகம். அப்படின்னா ஒரு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம். இந்த மாடர்ன் வேர்ல்டுல உத்தமமான ஆரோக்கியம் என்ன அப்படின்னு கேள்வி. வாட் இஸ் ஹெல்த்? அதுக்கு யாரெல்லாமோ என்னெல்லாமோ டெஃபினேஷன் கொடுப்பா. அதாவது நோய் இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஹெல்த்தின்னு பேரு. இல்லை ஏதாவது தேவையான அளவுக்கு கொஞ்சம் மெடிசின் சாப்பிட்டா வேதமாகறதுக்கும் ஹெல்த்தின்னு பேரு. மாறாரோகம் அல்ல அர்த்தம். இப்படி பலவிதமான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருந்தா கூட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கன்விக்ஷன் ஆஸ் ஆன் டேட் என்ன அப்படின்னா என்த்யூசியாசம். யாருக்கு தன்னிடம் இந்த விட்டு போகிறது இல்லையோ அவன் தான் ஹெல்த்தி அப்படின்னு இப்பத்த மாடர்ன் வேர்ல்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதான ஒரு டெஃபினிஷன் அபவுட் ஹெல்த். அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன். காலையில தூங்கி இருந்ததுமே வந்து நான் என்னென்னலாம் பண்ணணும், இன்னைக்கு லலிதாசனம் ஜெபிக்கணும், இன்னைக்கு சௌந்தரலேகர் ஜெபம் பண்ணணும், இல்லை இன்னைக்கு சொற்பொழிவு கேட்கணும், இல்லை இன்னைக்கு இந்த கோவிலில் தரிசனம் பண்ணணும், இல்லை இன்னைக்கு இந்த பிளட் பேங்க்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவை செஞ்சுட்டு வரணும், இல்லை முதியோர் உள்ளத்துல போய் அவங்களோட ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வரணும். இப்படி ஏதோ ஒரு ஒரு டார்கெட்டட் ஒரு செயலில் ஈடுபடுறதுக்குள்ளதான உண்மேஷ சக்தி, அந்த ஒரு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன், நான் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உற்சாகப்படுத்திக் கொள்வது, நம்மளே நாம் வந்து தேர்த்து கொள்வது அந்த லெவலுக்கு. அப்ப யாருக்கெல்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சதுமே எனக்கு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதான உற்சாகத்தோட படுக்கையிலிருந்து எழுந்து தன் காரியங்களை கால் கடன்களை எல்லாம் முடிச்சு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக பயணம் செய்கிறானோ அவன் தானாம் ஹெல்த்தி. மற்றவங்கள் எல்லாம் அன்ஹெல்த்தி பீப்புள் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன். அதுபோல இங்க மகாசக்தியாக இருக்கக்கூடியவள், மகா உற்சாகம் இருக்கக்கூடியவள். எதனால உற்சாகம் வந்திருக்கம்பாளுக்கு? பக்தர்களை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குழந்தைகளை அவ ஆர்த்தத்ரான பராயணே அப்படின்னு கத்துறார்களே, இந்த அரக்கர்களுடைய துவம்சத்தை தாங்கிக்க முடியாமல், அவங்க அடிக்கக்கூடிய அடி தாங்கிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லாமல் கதறுகிறார்களே, அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவர்களை திராணனம் செய்ய வேண்டும். ஏன் பகவான் கொஞ்சம் சமயம் எடுப்பார் வரத்துக்கு, இந்த பிளானிங் எல்லாம் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ளதான் நம்மளுடைய பிராரப்த கர்மம் முடியும். அந்த ரைட் டைம்ல வந்து ரெஸ்கியூ பண்றான்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் பொறுமையும் தேவை. மகாபய விநாசினி, பயங்கள்லே ரொம்ப பெரிய பயம் எது தெரியுமா? மிருத்யு பயம். மிருத்யு பயம் தானா பயங்கள்லே ரொம்ப பெரிய பயம். அதனால்தான் இந்த சிறைச்சாலையில வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டதான ஒருவரை தண்டனை வந்துடுது. இந்த 1 வருஷத்துக்குள்ள இவரை வந்து நீங்க தூக்கு மரத்தை ஏற்றணும் அப்படின்னு விதி வந்துருக்கு. அது ஏதெல்லாமோ காரணங்கள் வழியாக தட்டி 10 வருஷம் ஆயிடுது. அல்லது ஒரு கட் ஆஃப் டைம் இருக்குது 12 வருஷம் இப்ப பீனல் கோட்ல. அது வரைக்கும் வந்து இவன் வந்து நாளைக்கு போமா, இன்னைக்கு தூக்கல் போடுவாளா, நாளைக்கு போடுவாளா, இன்னைக்கு போடுவாளா, இதே விசாரத்துல வந்து பயந்து 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 வந்து வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் சரி இன்னைக்கு தூக்கில போடலாம் அப்படி தீர்மானம் வந்தாச்சுன்னா உடனே வந்து இதே ஜட்ஜு ரத்து பண்ணுவார், தூக்கில போட வேண்டாம் அப்படின்னு. காரணம் என்னன்னா தூக்கில போட்டா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கும். இவன் 12 வருஷம் இந்த வேதனை அனுபவிச்சிருக்கான். இன்னைக்கா நாளைக்கா மற்ற நாளைக்கா அப்படி தெரியாம கொள்ளாம, அதனால இவன் இறந்ததுக்கு சமம், அவனை விட்டுடுவோம் அப்படின்னு அவனை ஃப்ரீ பண்ணிடுவாள். அதுபோல உலகத்துல வந்து மரண பயம்தான் பெரிய பயம். அதனால அந்த மகாபய விநாசினி மிருத்யு பயத்தை நாசம் செய்யக்கூடியவள். எதனால மிருத்யு பயம் நம்மிடம் இருந்து விலகும் என்றால், மரணம் என்பது வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உலகத்தை விட்டு இந்த உடம்பை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போறது, இன்னொரு உடம்புல போய் சேர போறது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை தவிர இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லா உண்மை கிடையாது. பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்தார், அவரும் போயிட்டார். ராமாவதாரம் எடுத்து வந்தார், அவரும் போயிட்டார்.
எத்தனையோ தெய்வங்கள் மகான்கள் எல்லாம் அவதாரம் எடுத்து வந்தார்கள், எல்லாரும் தேகத்தை தியாகம் செஞ்சுதான். இதுல என்ன அதிசயம்? அப்ப எனக்கு ஒரு நாளைக்கு அந்த கதி தான் வரும் அப்படிங்கிறதான அந்த ஒரு தைரியம், இந்த மனப்பான்மை எங்கேருந்து தைரியம் வந்தது? அந்த அம்பாளிடம் பக்தி இருந்ததுனால அந்த தைரியம் வந்தது. காரணம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டதுக்கு அப்புறமா நேர போறது மணி தீபத்துக்கு, மகா கைலாசத்துக்கு, வைகுண்டத்துக்கு, சிவலோகத்துக்கு. இது எங்கேயும் போகாது. நிச்சயம், திருட நிச்சயம், ஹைலி 100% கன்வின்ஸ்டு. யாருக்கு இந்த கன்விக்ஷன் வரும்? யார் ஒருவருக்கு பகவானிடம் பக்தி இருக்கோ, யார் ஒருவர் இந்த பௌதிகமான வாழ்க்கை என்னான்னு புரிஞ்சுட்டு இருக்காளோ, யார் ஒருவர் ஆன்மீக வாழ்க்கை என்பது என்ன என்று புரிஞ்சுட்டு இருக்காளோ, அவர்களுக்கு தான் அந்த ஞானம் வழியாக அந்த கன்விக்ஷன் ஏற்படுகிறது. அஜ்ஞானிக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிறவனுக்கு பயந்து பயந்து பயந்தே தான் இருக்கணும். இப்போ ஒரு கானனம், ஒரு காட்டுக்குள்ள ஒரு இரவு நேரம் இந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போனோம். முதல்ல போறவன் வந்து அங்கே இங்கேயும் பார்த்து பார்த்து பயந்து 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 போவான். எங்கிருந்து எந்த அட்டாக் வருமோ, எப்படி நடக்குமோ, என்ன நடக்கும் இல்லை. ரெகுலராகவே அந்த காடு வழியாக போயிட்டு வந்து இருக்கக்கூடியவன் வந்து இரவு நேரம் போறதுனாலும் பரவாயில்ல, போயிடலாம். அவன் பாட்டுக்கு சௌக்கியமா போயிடுவார், தைரியமா, பயம் இல்லாமல். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போனதான அந்த அனுபவம் ஞானம். அதுபோல ஆர்த்தத்ராண பராயணீன மகான் லலிதாசகஸ்ரநாமத்திலேயோ மகாபத்ருகுரு சுந்தரியுடைய திருநாமங்களையோ ஞாபகம் இருக்கக்கூடியவனுக்கு இந்த நாமம் பொய்யாகாது. இந்த நாமம் என்றாவதும் ஒரு நாளைக்கு என்னை காப்பாற்றியே ஆக வேண்டும். நாமத்தை சொல்வதனாலேயே நான் பகவானோடு ஐக்கியமாகிவிட்டேன். பகவான் தான் இந்த திருநாமம் தான் பகவான் என்பதனால, என் வாய் வழியாக நான் அதை சொன்னதுனால, அதிலிருந்து வந்து என்னோட திருவாயிலிருந்து வந்ததான அந்த உமிழ்நீர் இருக்கல்லவா, ஒரு நாளைக்கு வந்து 1.5 லிட்டர் உமிழ்நீர் வருது வாய்க்குள்ளேருந்து. இது ஒன்றும் சில்லற கிடையாது. 4 ப்ராசஸ் நடக்கிறது ஒரு நாக்குக்குள்ள, வாய்க்குள்ள. பெரிய சங்கீர்ணமான ஒரு சக்தி இந்த வாய்ங்கிறது வந்து ஹோமகுண்டம் போல. ஒரு ஹோமத்துக்கு வந்து 4 கதவு இருக்கு இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நார்த்து. அதுபோல நாக்குல 4 வாய்க்கள், கதவுகள் இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் 4 விதமான அந்த சலைவா சுரக்கிறது. எல்லாம் பெரிய 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 தத்துவங்கள், கதைகள்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள். அப்படி அந்த நாக்கில் இந்த ஊறி வந்ததான அந்த உமிழ்நீரோட சேர்ந்து இந்த திருநாமம் எம்பெட்டட் ஆகி அதுல வந்து இந்த கோட்டிங் நடந்து அந்த திருநாமம் நம்மளுடைய அன்னநாடம் வழியாக உள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் உதிராகிரியில அங்க கோமகுண்டத்துல கலந்து அது வழியாக இந்த உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு செல்ஸும் 50 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, அது எல்லாத்துலயும் போய் மிக்ஸ் ஆகிறோம். அப்ப உடம்பு எடுத்து பார்த்தோம்னா பரிபூர்ணமான உடம்பு பூராவுமே அம்பாளினுடைய திருநாமங்களால் சோபிக்கக்கூடியது. யார் ஒருவருக்கு இந்த கன்விக்ஷன் இருக்கோ, இந்த நம்பிக்கை இருக்கோ, இந்த விஷயத்தை உணர்ந்திருக்கார்களோ அனுபவத்தோடு, அவர்களுக்கு வந்து எப்பேற்பட்டதான மகாபயமும் கிடையாதுன்னு சொல்ல காரணம் இதுதான். மரண பயம்ங்கிறதுன்னு சாதாரண பயம் உண்டு. எப்படின்னா, எப்படி கொள்வார்களோ, ஒரே வெட்டில் போயிடுமா, இல்லை அர்த்தத்தை கொள்வாளா, இல்லை ரொம்ப வேதனை அனுபவிச்சு செத்து போகணுமா, இல்லை மூச்சு முட்டி செத்து போகணுமா, இந்த மாதிரி இருக்கிறதான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பிராரத்தத்தை பொறுத்து இருக்கு. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், எப்படி இருந்து போனாலும் பரவாயில்லை, மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ஜீவாத்மா எங்கேயும் தங்க போவதில்லை. நேர போகிறது எங்கே அப்படின்னா, என்னுடைய நான் வணங்குகின்றதான இறைவனோட உலகத்துக்கு. மேட்ரன் வைஷ்ணவனா வைகுண்டம் போய் சேரப்போம். சைவ பக்தி இருக்கக்கூடியவன் சிவலோகத்துக்கு பார். சைவ பக்தி இருக்கக்கூடியவன் வைகுண்டத்துக்கு போக மாட்டாங்க, நிபந்தனை இல்லாமல் கிடையாது. ஒரு வைஷ்ணவன் சிவலோகத்துக்கு போக மாட்டாங்க, நிபந்தனை இல்லாமல் கிடையாது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் போட்டு வச்சு நம்ம சாதா ஜனங்கள், மனிதர்கள், இதொன்னும் மேல உலகத்துக்கு செல்லுபடியாகுது. அங்க காமன் கரன்சி தான், அங்க சிங்கிள் கரன்சி தான். இங்கதான் பலவிதமான நாமங்கள் இருக்கிறதான கரன்சிஸ். ஒரு தடவை ஜீவாத்மா சரீரம் விட்டுனா ஐயரும் இல்லை, ஐயங்காரும் இல்லை, வைஷ்ணவம் இல்லை, கௌமாரனும் இல்லை, கார்த்திகேயனும் இல்லை, சௌரனும் இல்லை, அத்வைதவாதியும் இல்லை, துவைதவாதியும் இல்லை, விசிஷ்டாத்வைதம் கிடையாது, சார்க சம்பிரதாயம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஜீவாத்மா ஒரு தடவை உடம்ப விட்டா உடம்போட ஒட்டினதான எல்லா ஐடென்டிட்டிஸும் ஐடி கார்ட்ஸும் அர்த்தசூன்யமாகிவிடும். ஸோ ஜீவாத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, டாக்டரைன்ஸும் கிடையாது. அவன் சைவமும் அல்ல, அவன் வைஷ்ணவனும் அல்ல, அவன் சக்தனும் அல்ல, ஒண்ணுமே இல்லை. அங்க ஜீவாத்மாங்கிறதா ஒரே ஒரு டைட்டில் தான் உள்ளது. இந்த அளவுக்கு தெளிவான ஞானம் இருந்தவனுக்குத்தான் மகாதைரியம் கைகூடும். அப்பேற்பட்டதான மகாதைரியம் கிடைத்தவர்கள் தான் திருநாவுக்கரசு போன்றதான பிரகலாதனை போல பல மகா பக்த ஜனங்கள் வந்து, நீங்க என்ன வேணா என்ன பண்ணுங்கோ, கவலையே இல்லை, எல்லாம் இறைவன் பார்த்துப்பார். அந்த ஒரு மகா கன்விக்ஷன். அவங்க தான் இந்த மகாபயத்திலிருந்து தப்பிச்சவர்கள். மகாபய வினாசினி, மிருத்யு பயத்தை நாசம் செய்யக்கூடியவள். துஷ்பிரேக்ஷே, துஷ்பிரேக்ஷே அப்படின்னா பப்ளிக்காக பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு தேவி. அவ்வளோ சீக்கிரம் சும்மா ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது. தரிசனம் செய்வதற்கு கடினமானவள் சம்டைம்.
அந்தர்முக சமாராஜா பகுர்முக சுதுர்லபாயி நமஹ லலிதா சஹஸ்ரநாம திருநாமம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். சத்ருநாம் பயவர்த்தினி தேவி மாம் திராகி. காம குரோத லோப மோக மதமாசத்தியம் போன்றதான சத்ருக்கள், தானவர்கள், அரக்கர்கள், இப்பேற்பட்டதான துரோகம் செய்யக்கூடியதான சத்ருக்களுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுபவள். ஏன் ஒரு பக்தன் பாவ செயல்களை செய்யற நேரத்தில் எனக்கு ஒரு பயம் ஏற்படுறது தெரியுமா? இந்த நாமம் தான் காரணம். எதனால் அந்த பயம் ஏற்படுகிறது? நாம் பாவம் செய்கிறோமோ, பாவம் செஞ்சதுனால் நமக்கு தண்டனை கிடைக்குமோ, அல்லது நாம் நம்புறதான நம்பிக்கை இருக்கிறதான கொள்கைக்கு எதிர்மாறாக இருக்கோமோ அப்படிங்கிறதான எண்ணத்தை எது உள்ளே தூண்டி விடுகிறதோ அதற்கு பேருதான் இந்த பயத்தை அதிகப்படுத்தக்கூடியதான சக்தி. அப்போ ஒரு பக்தனானா மட்டும் போரும், பாவ செயல்கள் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா அம்பாள் தடுத்து ஆட்கொண்டு விடுவாள். நம்மளை அந்த வழியில போக விடாம திருப்பி விடுவாள். இதுதான் இருக்கிற ரகசியம். தேவி மாம் திராகி, ஹே பராசக்தி மகாமாயே என்னை காப்பாற்றுவாயாக. திராகிங்கிறதா நாமத்தை யூஸ் பண்ணியிருக்கார். தட் மீன்ஸ் எமர்ஜென்சி. மகாசக்தியான மகாபலத்தோடு இருக்கக்கூடியதான ஜெகத் சம்ரக்ஷணமான, ஜெகத்தை சம்ரக்ஷணம் அல்லது காப்பாற்றுவதற்காக உற்சாகம் இருக்கக்கூடியவள். செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாள், அது உற்சாகம். ஒரு ஊர்ல ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்தர்களுமாக சேர்ந்து உற்சாகத்தோட, ஆர்வத்தோட, விருப்பத்தோட அந்த சடங்குகள் எல்லாம் செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதுக்கு அதனால ஒரு உற்சவம்னு தான் பேர் அதுபோல மகா உற்சாகத்தோட இருக்கிறதான அந்த மிருத்யு ரூபம், மகாபயத்துக்கு மிருத்யு ரூபம், மகாபயம் மிருத்யு வடிவத்தில் இருக்கக்கூடியதான மகாபயத்தை போக்கக்கூடியவள், நாசம் செய்யக்கூடியவள். அப்பேற்பட்டதான தேவியினுடைய தரிசனம் சுதுர்லபமானது. இருந்தாலும் காமக்ரோத லோபமுக மதமாசத்யாதி சத்துருக்களை எல்லாம், அவர்களுக்கெல்லாம் பயத்தை ஊட்டி அந்த பயத்தினால அனுபவிக்கிறதான துக்கத்தையும் வேதனையையும் அனுபவிக்க விடாமல், ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் அது அவன் அனுபவிக்க விடாமல் அவனுக்கு எல்லா விதமான சம்ரட்சணத்தையும் கொடுத்து, ப்ரொடெக்ஷன்ஸையும் கொடுத்து அவனை காப்பாற்றுகிறாள் தேவி என்பதுதான் திருநாமங்களுடைய அர்த்தம். இதெல்லாம் பக்தனுடைய பிரார்த்தனை இனிமே ஆரம்பம். பக்தன் அம்பாளை பார்த்து சொல்கிறார், மகாபலசாலியானவளே, நீ என்ன திராணனம் செய். எனக்கு இயற்கையாகவே இருக்கிறதான இந்த காமக்ரோத லோபமோக மதமாசத்தியம் அப்படிங்கிறதான இந்த 6 எதிரிகளினுடைய தாக்கத்தினால நான் ரொம்ப அவஸ்தப்படுகிறேன், என்னை காப்பாத்தமா அப்படின்னு. பகவானிடம் எப்பவுமே ஃப்ராங்கா இருக்கணும். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. யூ கேன் பி வெரி ஓப்பன் டு காட். எந்த எண்ணம் வந்தாலும் அம்பாட்ட சொல்லலாம். இதுக்கு நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த எண்ணம் வந்தாலும் அம்பாட்ட சொல்லலாம். 15வது ஸ்லோகம். பிராச்சியாம் ரக்ஷது மாமைந்திரி அக்னேயாம் அக்னி தேவதா தக்ஷிணே ரக்ஷவாராகி நைருத்யாம் கட்கதாரிணி. இனிமே 8 திக்குகள்ல எப்பேற்பட்டதான தேவிமாரெல்லாம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அல்லது காப்பாற்றுகிறாள் என்பதைத்தான் தெரிந்து கொள்கிறோம். மாம் ஐந்திரி, ஓ இந்திராணி தேவி, மகா திரிபுர சுந்தரி. இந்திராணி என்கிறதான தேவி என்னை பிராச்சியாம் ரக்ஷது, பூர்வ பாகம் கிழக்கு பாகத்திலே என்னை இந்திராணி தேவி காப்பாற்றட்டும். கிழக்கு அஷ்டதிக்பாலர்கள்ல பூர்வ பாகம் என்பது இந்திரனுக்குரியதான இடம். அந்த இந்திரன் மகா சக்திசாலி, அதிபலவான். இங்க நவகிரகங்கள்ல சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். சூரியனுடைய தேஜஸ், சூரியனுடைய சக்தி, சூரியனுடைய அனுகிரகம் இதெல்லாம் பூர்வ பாகத்துல இந்திரனாகவும் இந்திராணியாகவும் இருக்கக்கூடியதான தேவி என்னை காப்பாற்றட்டும். பிராச்சியாம் ரக்ஷது. சந்தியாவந்தனங்கள்ல பிராச்சேதி சேனமஹா, தட்சிணாயேதி சேனமஹா, பிரதீச்சேதி சேனமஹா, உதீச்சேதி சேனமஹா, ஊர்த்வாய நமஹா, அதராய நமஹா, அந்தரிக்ஷாய நமஹா, பூம்யே நமஹா, பிரம்மணே நமஹா அப்படின்னு திக்குகளை எல்லாம் பார்த்து நமஸ்காரம் செய்யறதான ஸ்தோத்திர மந்திராதிகள் உண்டு. அதுபோல இங்க 8 திக்குகளையும் நாம் ஸ்மரண பண்ணி அஷ்ட திக்கிலிருந்தும் நமக்கு ப்ரொடெக்ஷனை, ரட்சணத்தை, கவச்சத்தை நாம் தேடிக்கொள்கிறோம். அந்தந்த தேவிமாருடைய பெயரை சொல்லி என்றுதான் அர்த்தம். மாம் ஐந்திரி பிராச்சியாம் ரக்ஷது, அம்மாவான இந்திராணி தேவி என்ன நான் கிழக்கு திக்கை நோக்கி செல்கின்ற நேரத்தில் என்னை காப்பாற்றட்டும். அல்லது நான் கிழக்கு முகம் பார்த்து இருப்பேனானா, சர்வதோன் முக்கிய நமகான லலிதா சஹஸ்ரநாமத்து ஒரு தாமம் இருக்கு. இங்க பிராச்சிய முகமாக கிழக்கு நோக்கி நான் அமர்ந்திருக்கிற நேரம், கிழக்கு நோக்கி நாம் செய்யக்கூடியதான காரியங்கள், கிழக்கு நோக்கி நான் சஞ்சாரம் செய்யக்கூடியதான நேரம், அந்த நேரத்திலாம் இந்திராணி தேவி என்னை காப்பாற்றட்டும். அக்னி தேவதா ஆக்னேயாம் ரக்ஷது. அக்னி கோணம், அக்னி கோணம் என்பது கிரகங்கள்ல சுக்கிரன். அதுதான் அக்னி கோணத்தை நிறைய ஒரு சின்ன திருவிளக்கு ஏற்றி வைத்தா அபரிமிதமான
தனலாபம், தானிய லாபம், வஸ்து லாபம் அப்படிங்கிறதான ஸ்ரேயஸ் உண்டாகும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் விதிக்கிறது. இது சுக்ரக்ஷேத்திரம், இந்த அக்னி மூலை. அங்க அதுக்கு பேரு சவுத் ஈஸ்ட்னு பேரு. சவுத்தும் ஈஸ்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடியதான குவார்டர் சவுத் ஈஸ்ட். இந்த பாகத்தில் இருக்கிறதான அக்னி தேவன் என்னை காப்பாற்றட்டும். இங்க பணம் எடுத்து வைக்கிறதான பழக்கம் உண்டு. ஒரு சின்ன கல்சட்டியில அல்லது மண்சட்டியில கொஞ்சம் காயின்ஸ், பலவிதமான மல்டி கரன்சி காயின்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி, பச்சரிசியாக இருக்கட்டும், அரிசி பருப்பு ரெண்டையுமா மிக்ஸ் பண்ணிட்டு அது 2 மஞ்சள், உண்ட மஞ்சள் இருக்கே, அந்த தடியா இருக்கிறது பொம்பளை மஞ்சள், அந்த ஒல்லியா இருக்குமா ஒல்லி குச்சி ஆட்டுமா விரல் மஞ்சள், அது ஆம்பளை. யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். மஞ்சள்ல ஆம்பளை மஞ்சளுக்கு சக்தி ஜாஸ்தி இன் டர்ம்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன், மெடிக்கல் பர்பஸுக்காக. பொம்பளை ஐஸ்வர்யங்களுக்கும் லாபங்கள் எல்லாங்கிறதுக்கு அந்த பொம்பளை மஞ்சள், உண்ட மஞ்சள் கொஞ்சம் தடிச்சியா இருக்குமே, இந்த ஒபேசிட்டி மஞ்சள், அது பொம்பளை மஞ்சள். அதைத்தான் நம்ம இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம். 2 மஞ்சள், கொஞ்சம் அரிசி பருப்பு, கொஞ்சம் காயின்ஸு, இதெல்லாத்தையும் போட்டு இந்த ஈஸ்ட் கார்னர்ல வச்சு நித்தியம் காலையில் தூங்கி இருந்ததுமே ஓம் அக்னி தேவா எனமஹா, ஓம் சுக்ரதேவா எனமஹா அப்படின்னு அந்த பாகத்துல தியானம் செஞ்சோமானா அக்னி தேவதா ஆக்னேயாம் ரக்ஷது. இந்த அக்னி தேவி என்பவள் இந்த அக்னி கோணத்திலிருந்து என்னை காப்பாத்துட்டு, வாராகி சக்தியா இருக்கக்கூடிய தேவியே நீ என்னை தட்சிணே ரக்ஷகா, தட்சிண பாகத்துல என்னை நீ காப்பாற்றுவாயாக. வாராகி தேவி என்பவள் தட்சிணே ரக்ஷகா, தட்சிண பாகத்துல வாராகி தேவி என்னை காப்பாற்றட்டும். யமதர்மராஜா ஆட்சி செய்கிறார். கிரகம் செவ்வாய் இருக்கு பாருங்க, செவ்வாயோட வீடு சவுத்து. செவ்வாய் தான் இந்த தட்சிண பாகத்துக்கு இன்சார்ஜ் கிரகங்கள்ல. அப்போ அங்க வழிபட வேண்டியதான தேவி வாராகி தேவி. ஸோ தட்சிண பாகத்துல என்னுடைய எந்தெல்லா விதமான மனசாபாச்சா கர்மனா தொடர்பு ஏற்படுகிறதோ அந்த நேரத்துல எல்லாம் வாராகி தேவி தட்சிண மூலையிலிருந்து என்னை காப்பாற்றட்டும். தட்சிணே ரக்ஷா கட்கதாரிணி நைருதாம் ரக்ஷேது. நிர்யதி கோட், நிர்யதி அப்படிங்கிறதான தேவி என்ன காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றுவள்? அது சவுத் வெஸ்ட்னு பேரு, அதுதான் நிர்யதி கோட். ராகு கிரகங்கள்ல பித்ரு தேவதைகள் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கான். அப்படி தெற்கு பாகத்துல என்னை காப்பாற்ற வேண்டவள் வாராகி சக்தி. கட்கங்களே, கட்கம் என்றால் வாள், ஸ்வாடு, வாளை கையில் தாரணம் செய்திருக்கக்கூடியதான நிர்யதி தேவி. நிர்யதாம் ரக்ஷேத் பிரதீச்யாம் வாருணி ரக்ஷேத்வாயாவ்யாம் மிருகவாகினி ரக்ஷேது தீச்யாம் கௌமாரி ஈசான்யாம் சூலதாரிணி. அக்னிகோணத்தில் அக்னி தேவியை காப்பாற்றுகிறாள். வாராகி தேவி என்பவள் தெற்கு திக்கிலிருந்து என்னை காப்பாற்றுகிறார். நிருதி கோண்ல இருந்து கட்கதாரணியான சக்தி என்னை காப்பாற்றுகிறார். பிரதீச்யாம் வாருணி ரக்ஷத்வாயாவ்யாம் மிருகவாகினி. இந்த பிரதீட்சை அப்படின்னா வெஸ்ட், ஈஸ்டுடைய ஆப்போசிட் வெஸ்ட். வெஸ்ட் என்பது வாருணி தேவி, வருணன், வைஷ்ணவலோகம், வைகுண்டம். அப்புறமா சனி பகவான், கிரகங்கள்ல சனி பகவான், இவர்கள்லாம் வெஸ்ட ஆளுகின்றவர்கள், அதாவது மேற்கு திக்கு பிரதீட்சி. ஸோ பிரதீட்சியாம் வாருணி, பிரதீட்சா பாகத்திலிருந்து வெஸ்ட்ல இருந்து வாருணி தேவி என்னை காப்பாற்றட்டும். ரக்ஷேத்வாயாவ்யாம் மிருகவாகினி, இந்த வாயு சக்தி கோணல இருக்கக்கூடியவள் என்னை காப்பாற்றட்டும். மிருகவாகினி, மிருகம் அப்படின்றால் இங்கு வாயு என்றதான் அர்த்தம். வாயுவில அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். வாயு தான் ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியஸ்டா எல்லா இடத்துலையும் போகுமே. வாயு இல்லாத இடமே இருக்க முடியாது. அது மாதிரி கர்மா இல்லாததான வாழ்வே இல்லையே. அதான் அங்க சாட்டர்ன் கொடுத்திருக்கார் மகத்துவம். மகாவிஷ்ணு, இன் அதர் வேர்ட்ஸ், சனி பகவானுடைய அவதாரத்துக்கு காரணமே மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன், இவர்கள் 2 பேரும் பிரம்மாவும் சேர்ந்து திரிசக்திகளுடைய அவதாரம் தான் சனி பகவான். பிரதீச்யாம் வாருணி ரக்ஷேத்வாயாவ்யாம் மிருகவாகினி ரக்ஷேது தீச்யாம் கௌமாரி ஈசான்யாம் சூலதாரிணி. கௌமாரி தேவி என்பவள் குபேர மூலையிலிருந்து, வடக்கு கிழக்குக்கு பேரு குபேர மூலை. இங்க சூலதாரிணியும் ஈசான்யாம் மகாசக்தி ஈசான கோண்ல இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். மேற்குல வாருணி, வாயு கோணத்துல மிருகவாகினி, நம்ம நார்த்து வடக்கு பாகம் அங்க கௌமாரி. வடக்கு மூலை என்பது புதன் ஆட்சி செய்கிறார். குபேர மூலை என்று பேரு நார்த்து. காலபுருஷனுடைய சிரஸ் அங்கதான் இருக்கு. அவருடைய பாதங்கள் சவுத்த பார்த்துருக்கு. மேற்கு பாகத்துல வாருணி தேவி,
வாயு கோணத்துல வந்து மிருகவாகினி, அந்த வாயு கோணத்துல வந்து சந்திரன் ஆட்சி செய்கிறார் நவகிரகங்கள்ல. அதாவது நார்த் வெஸ்ட் வாயு கோணம். அங்க ஹனுமான வாயு பகவானை எல்லாம் ஸ்மரணம் பண்ணலாம். சந்திரனை அங்க ஸ்மரணம் பண்ண வேண்டும். நல்ல உடம்பு இருக்கும், உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம சகல சௌபாகியங்களோட ஆரோக்கிய திடகாத்திரமாக வாழறதுக்கு, பாக்கியத்தோட வாழறதுக்கு வந்து இந்த சந்திர வழிபாடு அல்லது வந்து இந்த நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறதான இந்த திக்கில வாயு பகவானையும், வாயு கோணத்தில் இருக்கக்கூடியதான தேவி மிருகவாகினி அந்த தேவியையும், வடக்கு திக்கில் வந்து கௌமாரி, சுப்பிரமணியனுடைய சக்திக்கு கௌமாரி என்றதான பேரு. அவ வந்து நார்த் குபேர ஸ்தானம் வந்து புதனுடைய வீடு வடக்கு பாகத்துல. அங்க கௌமாரியவும், அப்புறமா ஈசான கோண்ல வந்து சூலதாரிணியாக குரு பகவான், ஜூபிட்டர், வியாழம், கேது, இவர்கள் 2 பேரும் ஆட்சி செய்கிறார்கள். நார்த் ஈஸ்ட் பேரு ஈசான மூலையில. குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் டிஃப்ரெண்ட், அதை அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆனா குரு அப்படின்னாலே பரமகுருவான தட்சிணாமூர்த்தி எல்லாரும் வழிபடுவார்கள், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பழக்கத்துல ஜனங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாம இவையெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதான ஒரு பாவனை இருக்கு. சத்தியத்தை எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டை கத்துக்கிறத அப்படித்தானே கத்துக்கணும். அதுக்காக இப்படி திக்பாலகர்கள் 8 பேரும் அவர்களுடைய தெய்வீக சக்திகளோட சேர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அந்த குமாரன் தான் குபேரன் அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுறது. அப்போ பரமேஸ்வரனுக்கு ரொம்ப மித்திரபாவத்தில் இருக்கக்கூடியவன் குபேரன். குபேரன் கிட்ட தான் எல்லா விதமான சொத்தையும் கொடுத்து வச்சிருக்கார். கேதாரத்துக்கு போனா நீங்க போற வழியில லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இந்த கருட சட்டி, ஹனுமான் சட்டி அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்க அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு குகை போயிட்டு இருக்கு, ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன் குகை, அதுதான் குபேர குகை. அதுக்குள்ள குபேர பட்டணத்துக்கு போக வேண்டியதான வழி அப்படின்னு எனக்கு கைடு சொல்லி கொடுத்தாரு. நான் கேதாரம் போயிட்டு இருக்கிற இடத்துல. ஆனா அழகாகத்தான் இருக்கு அந்த இடம் பார்க்கறதுக்கு. உள்ள போனவா திரும்பி வந்தது கிடையாது அப்படின்னு ஒரு சொல்லு வரை இருக்கு. ஆக இருக்கட்டும். குபேரன் 1 10 ஆக்குறது, 10 100 ஆக்குறது, 100 1000 ஆக்கக்கூடியதான ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறதுனால குபேரன் என்றதான பேர் வந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஒரே தேவதை வந்து பல இடங்கள்ல, 2 இடங்கள்ல, 4 இடங்கள்ல எல்லாம் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தெய்வம் தான் எல்லாமாக இருக்கு என்றும், பக்தர்கள் மறதியினாலேயோ சரியா புரிஞ்சுக்காமலோ அந்த பகவன் நாமாவை சொன்னாலும் அந்த சக்தி என்னத்தான் சொல்றா அப்படின்னு எண்ணிந்து குழந்தையினுடைய பக்தனுடைய தப்பை திருத்தி அவனுக்கு சத்போதனையை ஊட்டி அம்பாள் வந்து காப்பாத்துக்கிறார். எப்படி ஆனாலும் எந்த பக்கம் திரும்பி விழுந்தாலும் அஷ்ட திக்கிலையும் அம்பாளுடைய 8 திக்பாலகர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கான். 8 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு, நவகிரகங்கள் 9 பேரும் இருக்கா. பிரகஸ்பதியும் கேது சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஞானத்தினுடைய அதிபதிகள் ஈசான மூலையில. சோ அப்படி 9 கிரகங்களும் இருக்கா. எங்க இரடி விழுந்தாலும் ஏதாவது அம்மாவோட மடியில போய் விழப்போம். அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குதா போதும். அதனால அஷ்ட மாதர்கள்லையும் சப்த குமாரிகள்னு பேரு, அஷ்ட மாதர்கள் என்று பேர். புரியுதா? சின்ன ஒரு வித்தியாசம். பட் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, எல்லாம் ஏதோ ஒரு அம்மாவோட ஹெல்ப்னால்தான் நமக்கு வந்து ரட்சணம் கிடைக்க போறது. 17வது ஸ்லோகம். ஊர்துவம் பிரம்மாணிமே ரக்ஷேது தஸ்தா துவைஷ்ணவி ததா ஏவம் தசதிசோ ரக்ஷே சாமுண்டா சவவாகனா. பிரம்மாணி என்கிறதான தேவி மகா சரஸ்வதியாகவும் மாதங்கியாகவும் பிரம்மசக்தி ஸ்வரூபிணியாகவும், ஊர்தம் மே ரக்ஷேது, மேல சிரசுக்கு மேல அஷ்டதிக்கு முடிஞ்சாச்சு, மேலுக்கு 9, கீழுக்கு 10வதுக்கு தசதிக்குகள். அப்படி மேல இருக்கிறதான திக்கில என்னை வந்து யாரு காப்பாற்ற வேண்டும்? பிராமணிங்கிறதான தேவி என்னை காப்பாற்ற வேண்டும். ததா வைஷ்ணவி அதஸ்தாது, அதுக்கு ஆப்போசிட் கீழே இருக்கிறதான இடம் வைஷ்ணவி தேவி, அதோ பாகத்துல வைஷ்ணவி தேவி என்னை காப்பாற்ற வேண்டும். ஏவம் தசதிசோ சவவாகனா சாமுண்டா ரக்ஷேது. இப்படி 10 திக்கிலையும் பிரேதாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான சாமுண்டா தேவி என்னை காப்பாற்றட்டும். ஒருவேளை இந்த திக்குல இருக்கக்கூடியதான தேவிமாராலையும் ஒருவேளை அசத்தினாலேயோ இல்லை அவ பிஸியா இருந்தா நம்ம கூப்பிடுற நேரத்துல நம்ம கஷ்ட காலத்துக்கு அவங்களுக்கு கால் ரீச் ஆகலை அப்படிலாம் இருந்தா கூட சாமுண்டா தேவி 24/7 இப்படி கண்ணை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா ஒவ்வொரு பக்த ஜனங்களுடைய வாழ்க்கையும். அப்ப 10 திக்கினுடைய இன்சார்ஜும் யாருக்கு அப்படின்னா இந்த சவவாகனையான சாமுண்டா தேவி. அதனால பரபிரம்மஸ்வரூபிணி ஹே பிரம்மாணி தேவி, என்னுடைய ஊர்த பாகத்தை வந்து நீ காப்பாத்து, அதோ பாகத்தை வைஷ்ணவி தேவி காப்பாற்றட்டும். இதை தவிர்த்து என்னுடைய 10 திக்குகளையும் சவவாகனையாக இருக்கிறதான சாமுண்டா தேவி என்னை காப்பாற்ற வேண்டும். பிரம்மாணி என்றால் பிரம்மதேவனுடைய சக்தி, வைஷ்ணவி என்றால் விஷ்ணு பகவானுடைய சக்தி என்றதான அர்த்தம்.
அப்படி ஊர்த பாகத்தையும் அதோ பாகத்தையும் அஷ்ட திக்குகளையும் இந்த அம்பானுடைய வித்தியஸ்த திரு உருவங்கள் இருக்கிறதான தேவிமார் எல்லாருமாக சேர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு கவச ரூபமாக அவர்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லி இன்னைக்கு சத்சங்கம் முடிச்சுக்கலாம். ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.